ஹலோ வணக்கம் சார். வணக்கம், லைனில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஓகே. சரிங்க. சரி, என்ன வேலை பார்க்குறீங்க சார்? என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன ஒர்க் பண்ணுறீங்க? என்ன சார்? சரி சரி, ஓகே ஓகே. இப்போ சுகர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க? 160. மெடிசன் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸு? சரி, உங்களுக்கு 160 இருந்தால் கூட ஒரு சிலனுடைய பாடி டாலரன்ஸ் அந்த 160கே ரொம்ப குறைவாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் கால் எரிச்சல், சிறு நரம்புகள், இந்த பெரிஃபரல் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க, இந்த சிறு நரம்புகள் வந்துட்டு பாதிப்பு வரும். 45 வயசுக்கு கீழே இருக்குது, உங்களுடைய வயது 45க்கு கீழே இருக்குது, ரத்த சர்க்கரையின் அளவு 350க்கு கீழே இருக்குது அப்படின்னா உங்களுடைய முதல்நிலை ட்ரீட்மெண்ட் சர்க்கரைக்கு இந்திய முறை மருத்துவமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ் மெடிசன். 30 வயசில் 35 வயசில் இங்கிலீஷ் மெடிசன் 150 160 இருக்கும்போது இங்கிலீஷ் மெடிசன் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்திய மருத்துவத்தினுடைய மகத்துவம் உங்கள் உடம்புக்கு கிடைக்காமையே போகும். அதை நீங்கள் நல்லா கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எரிச்சல் குறையும், மற்ற விஷயங்களும் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டைலை மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக சர்க்கரையின் அளவு இன்னும் கண்ட்ரோலுக்கு வரும். அண்டு இந்த கால் எரிச்சல் வந்துட்டு கண்டிப்பாக குறையும். செகண்டு, உங்களுடைய செக்ஷுவல் ஸ்டாமினா அதிகமாகும். இது 3 செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒற்றை மருத்துவ முறையை ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு 3 மாதம் வந்துட்டு இந்த காம்ப்ளிமெண்ட்ரி மெடிசனுக்கு டைம் கொடுத்து பாருங்கள். 3 மாதத்தின் முடிவில் என்ன கேள்வி கேளுங்க, இதெல்லாம் நான் பண்ணினேன், ஏன் இது ஆகலைன்னு கொஸ்டின் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. செவ்வாய்க்கிழமை காலையில் 9 மணிக்கு கால் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் ஃபோனில் உங்களுக்கு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை, வர செவ்வாய்க்கிழமை மார்னிங் 9 மணிக்கு. இந்த செல் நம்பர் இருக்கு இல்லையா, 9750ன்னு, அந்த நம்பர் எழுதி வச்சுட்டு மார்னிங் கால் பண்ணுங்கள். அண்ட் வரும்போது ஃப்ரெஷ்ஷாக ஒரு HbA1c டெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ரத்த சக்கரை அளவு பழசு இருந்தால் அதையும் எடுத்துகிட்டு வாங்க. HbA1c மட்டும் ஒன்று புதுசாக பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. HbA1cனா தெரியும்ல உங்களுக்கு, நீங்கள் மெடிக்கலில் தானே இருக்கீங்க. அதை மட்டும் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, சரியா? ஓகே ஓகே, நன்றி. ஸோ அந்த அடுத்த காலர் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான், 350க்கு கீழே உங்கள் ரத்த சர்க்கரையின் அளவு இருந்தது அப்படின்னா, உங்கள் வயது வந்துட்டு ஒரு 45க்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுடைய முதல் நிலை மருத்துவமாக இந்தியன் மெடிசனை சர்க்கரைக்கு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, அன்வான்ட் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, மாத்திரையோட டோஸ் அதிகப்படுத்திகிட்டே போக வேண்டிய அவசியம் இருக்காது, அண்ட் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸ்க்கு உள்ளே நம்ம வரும், ஒரு பெரிய கம்ப்ளீட்டான விழிப்புணர்வு நமக்கு ஏற்படும். ஓ, இதுதான் சர்க்கரையா, அப்போ நான் இதை தான் பண்ணதுனால தான் என் சர்க்கரையின் அளவு அதிகமாச்சா, அப்போ இதெல்லாம் நான் என் ஃபேமிலியில் இருக்கிற என்னுடைய மனைவி பிள்ளைகளும் இதையே தானே பண்ணுறாங்க, அப்போ அவர்களுக்கும் வந்துட்டு வயசில் ஃப்யூச்சரில் சர்க்கரை வரும் அல்லவா, அப்போ அதெல்லாம் நான் என்னெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் நான் மாற்றி கொடுக்கணும் என்ற ஒரு விழிப்புணர்வு வரும். இதை தான் செய்ய வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். மாதம் மாதம் ரத்த சக்கரை செக் பண்ணுறது, மாத்திரை சாப்பிட்றது, டெஸ்ட் பண்ணுறது, மாத்திரை சாப்பிட்றது, இன்சுலின் போட்டுக்கிறது, அப்புறம் 500 மில்லிகிராம் எடுத்தது 1000 மில்லிகிராம் எடுக்கிறது, ஒரு மாத்திரை எடுத்தது அப்புறம் 2 மாத்திரை கம்பைண்டாக இருக்கிற மாத்திரைக்கு போகிறது, அப்புறம் 3 மாத்திரை கம்பைண்டாக வர மாத்திரைக்கு போகிறது, ஒரு வேளை எடுத்துகிட்டு இருந்த மாத்திரையை 2 வேலைக்கு கொண்டு போகிறது, 2 வேளை எடுத்தது 3 வேலையாக பண்ணுறது, 10 பாயிண்ட் இன்சுலின் 20 பாயிண்ட்டுக்கு போகிறது, அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகக்கூடிய மருத்துவமும் அந்த மாதிரியான மருத்துவ யுக்திகளும் மனநிலையும் வந்துட்டு மாற வேண்டிய அவசியத்தில் கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். குறிப்பாக சர்க்கரை வியாதிக்கு மட்டும், எஸ்பெஷலி டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் பற்றி நம்ம சப்ஜெக்டே கிடையாது, நம்ம பேசுகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வயசு 37 தான் சார் ஆகுது, 160 தான் சார் இருக்குதுன்னா எதுக்கு மெட்ஃபார்மின் 500 மில்லிகிராம் எதுக்கு போட வேண்டிய அவசியமே ஒன்றும் கிடையாது. சும்மா என்ன மருந்துன்னா சும்மா போட்டோன்னே உள்ளே போய் உரமாக ஆக போகுது உடம்புக்குள்ளே. எந்த மருந்து போட்டாலும் உள்ளே போய் வெளியே வர்றது அது சிறுநீரகத்தின் வழியாகத்தான் வெளியே வந்தாக வேண்டிய அவசியம் இருக்குதுன்றதை நீங்கள் மறந்துட வேண்டாம்.